அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வருகின்ற 2025ஆம் ஆண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்ப்போம். அதாவது கன்னி ராசி வீட்டோட அதிபதி பார்த்தீங்கன்னா, புதன் வந்து ஆட்சி. அதில விசேஷம் பார்த்தீங்கன்னா, புதன் வந்து அங்க ஆட்சியும் பெறுறார், அங்க உச்சமும் அடைகிறார். அதேபோல சுக்கிரன் நீசம் அடைகிறார். பொதுவா கன்னி ராசி வந்து உபயராசி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தசாபுத்தி அமைப்பு சரியாக இருந்ததுன்னா, அரசியல் துறை, அரசாங்கத் துறையில இருப்பவங்களுக்கு தலைமை பொறுப்பு கிடைப்பதற்கான வரக்கூடிய காலகட்டங்கள்ல தலைமை பொறுப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதீதமாக இருக்கிறது. அதேபோல உறவினர்கள், கணவன், மனைவி, நண்பர்களோட இருந்து வந்த பிரச்சனை, இதெல்லாமே சுமூகமான ஒரு இணக்கமான ஒரு பிரிந்து போனவர்கள் வரக்கூடிய பிரிந்து போன மனைவி, கணவன்மார்கள் வந்து ஒன்று சேரக்கூடிய இணக்கமான சூழலும் வரக்கூடிய காலகட்டங்கள்ல இருக்கும். அதேபோல கோர்ட் கேஸு, பஞ்சாயத்து இல்ல அ இது மாரி ஏதாவது ஒரு குடுக்கப்பட்ட நிலுவையில் இருந்த தொகை, பிரச்சனை போன்றவைகளும் சுமூகமாக வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். உங்களெல்லாம் பார்த்து இவன்லாம் ஒரு ஆளு, இவன்லாம் ஒரு ஆளு அப்படின்னு காதுபட பேசியிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாமே உங்களை நோக்கி உங்களிடம் சரணாகதி அடையக்கூடிய ஒரு நிலை வந்து அவங்களெல்லாம் தேடி வரக்கூடிய வந்து காலகட்டமாக வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு இருக்கும். நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு. நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறை உங்களுடைய குலதெய்வத்தை சென்று வழிபட வேண்டும். அதேபோல வியாழக்கிழமைகளில் பெருமாளை சென்று வழிபட வேண்டும். விஷ்ணு சகஸ்ரநாமம் உங்கள் வீட்டில் ஒலிக்க வேண்டும். அடிக்கடி உங்க வீட்ல விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒலிக்க உங்கள் இல்லங்களில் ஐஸ்வர்யங்கள் நிரம்பி வழிய ஆரம்பிக்கும். காலையில எழுந்த உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அதேபோல பெருமாள் கோயிலுக்கு நீங்க வியாழக்கிழமை போகும்போது, பெருமாளுக்கு துளசி வாங்கிட்டு போய் அவருக்கு வாங்கி குடுத்துட்டு, வெளியில வரும்போது ஒரு தாமரை வியாழக்கிழமை போறீங்கல்ல, ஒரு தாமரை வாங்கிட்டு வாங்க. தாமரை வாங்கிட்டு வந்து உங்க வீட்ல ஒரு பாத்திரத்துல ஒரு நல்ல ஒரு பவித்திரமான ஒரு பாத்திரத்துல அந்த தண்ணீல ஊத்தி, அந்த தாமரைய போட்டு, அதுல கொஞ்சம் பன்னீரையும் ஊற்றி, வியாழக்கிழமை இரவு நீங்கள் வைத்துவிட்டு, வெள்ளிக்கிழமை காலையன்று குளிக்கும்போது, உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த தண்ணீலேருந்து எடுத்து, அத வந்து நீங்க ஸ்நானம் பண்ணும்போது, நீங்க குளிக்கும் பொழுது, அது மூலம் அந்த தண்ணீய வந்து உங்க வீட்ல வந்து ஒரு பூஜை செஞ்ச பிறகு நீங்க துளிக்கும் பொழுது, அற்புதமான மகாலட்சுமி கடாட்சியம் உங்கள் இல்லங்களில் அற்புதமான ஐஸ்வர்யங்கள் உங்கள் இல்லங்களில் நிரம்பி வழியும். அதேபோல பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரர்கள் ரொம்ப தூய உள்ளம் படைத்தவர்கள்னு சொல்லலாம். ரொம்ப இரக்க குணம் உடையவங்க. ரொம்ப அதீத அன்பு, அக்கறை அடுத்தவர்கள் மீது எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறணும்னா, நீங்க செய்ய வேண்டிய, பிடிக்க வேண்டிய ஒரே கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் தான். நீங்க அதனால விநாயகர பிடிங்க. விநாயகரை செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்று தரிசனம் செய்யும் பொழுது, அதாவது ஒரு அருகம்புல்லோ, இல்ல ஒரு சூர தேங்காய வாங்கி உடைக்கிறது, இல்ல அருகம்புல்லை வந்து அவருக்கு சமர்ப்பணம் செஞ்சுட்டு, ஒரு 7 சுத்து கிளாக் வைஸ், ஒரு 7 சுத்து ஆன்டி கிளாக் வைஸ். ஏன்னா கேது பகவான் இல்லையா? கேது பகவானோட மூலக்கடவுள் தான் விநாயகர். அவரை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து அ வணங்கி வரும்பொழுது, உங்கள் வாழ்க்கையில் சகல விதமான வெற்றிகளும் உங்களை நோக்கி வரும். அதனால தொடர்ச்சியாக நீங்கள் விநாயகரை வழிபடும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளும் உங்களை வந்து சேரும். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில கேது இருக்கிறதும், 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும் சில பல பிரச்சனைகளை குடுத்திருக்கலாம். ஆனா, மே மாசத்துக்கு பிறகு கேது 12ஆம் இடத்திற்கும், ராகு 6ஆம் இடத்திற்கு வருவதும் அனுகூலமான பலன்களை கன்னி ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும். 6ஆம் இடத்துல ராகு இருப்பது செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகும். செல்வ செழிப்பு வரும். அதே மாரி ஒரு புதிய பணவரவு, பூமி வாங்குவது, இது மாரி ஒரு திடீர் அதிர்ஷ்டம், மனை வாங்குவது, புதிய வந்து ஒரு ஒரு பிசினஸ் தொடங்குறது, இது மாரி வந்து 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா 6ஆம் இடம் என்பது நோய், கடனை குறிக்கக்கூடியது. ஸோ அதுல ஒரு பாபர் இருக்கும்போது அற்புதமான ஒரு சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு அமைப்பு ஏற்படும். ஒரு பூமி விலை போகாத பூமி நீங்க வச்சிருப்பீங்க. திடீர்னு பார்த்தா அது வந்து ஒரு விலை போகுற மாரி ஒரு அமைப்பு ஏற்படும். இல்ல பழைய வீட வித்துட்டு புதிய வீட்டுக்கு நீங்க புதிய அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு புதிய ஃபிளாட்டுக்கு போறதுக்கான ஒரு அமைப்பு ஏற்படும். அதேபோல சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு போறதால,
திருமண அ பொருத்தம் பார்க்குறது, இல்ல திருமண வரன் பார்க்குறது, இந்த மாரி விஷயங்கள்ல அதீத கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா, 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம். அங்க சனி பகவான் போறார் அப்படின்றபோது, அதனால அங்க அதீதமான கவனத்தை எடுத்துக்கணும். அதேபோல திருமண முறிவு ஏற்பட்டவர்கள், திருமண முறிவு ஏற்பட்டிருக்கும், டைவர்ஸ் ஏற்பட்டவர்கள், டைவர்ஸ் வாங்குனவங்களுக்கு அடுத்த கட்டமாக புதிய வரன் 2வது திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ராகு 6ஆம் இடத்துக்கு போகும்போது குருவோட பார்வை கிடைப்பதால, குரு பகவானோட பார்வை கிடைப்பதால, இது போன்ற மங்களகரமான நிகழ்வுகள்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அமையும். ஏற்கனவே கேது பகவான் உங்களுடைய ராசியில சஞ்சரிச்சு இருக்கிறதால இத்தனை நாள் வரைக்கும் அதீத ஞானத்தை குடுத்திருப்பார். அதீத ஒரு பாடங்களை கற்றுக் கொடுத்திருப்பார். இழப்புகளை கொடுத்திருப்பார். அதிலிருந்து கற்று வந்த பாடத்தை நீங்கள் அந்த ஒரு விஷயத்த கத்துக்கிட்டீங்க. அந்த தவற வந்து நீங்க மீண்டும் செய்யக்கூடாது. அந்த பாடத்தை கற்றுக்கொண்ட பிறகு, அதிலிருந்து நாம வெளிவந்து அடுத்த கட்டத்திற்கான ஒரு விஷயத்த தான் கேது பகவான் குடுத்திருக்கார். அதனால அந்த இழப்புகள்லேருந்து கற்று வந்த பாடம் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக அமையும். செஞ்ச தவற மறுபடியும் செய்யக்கூடாது. அதேபோல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, கடல் கடந்த பிரயாணங்கள் போறது, வெளிநாட்டுக்கு போறது, டூரிசம் போறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் ஏற்படும். அதேபோல கணவன், மனைவி வந்து இப்போ பிரிஞ்சிருக்கீங்க. இப்போ வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்க்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கணவன் ஒரு பக்கம் இருக்கீங்க, மனைவி ஒரு பக்கம் இருக்கீங்க. ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கவே மாட்டுது அப்படிங்கிற அமைப்புலாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள்ல ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சு 2 பேருமே வந்து ஒன்றாக வாழக்கூடிய, ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகளும் ஏற்பட போகுது. கேது பகவான் பார்த்தீங்கன்னா, ஞானத்த மட்டும் குடுக்க மாட்டார். இன்பங்களையும் குடுப்பார். அதீத இன்பத்த குடுப்பார். அதனால பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள்ல ஆடை, அணிகலன்கள், ஆபரணங்கள், தங்கம், வெள்ளி, வைரம் போன்ற ஆபரணங்கள் வாங்கும் அமைப்பெல்லாம் ஏற்படும். அதுவும் போக புதிய நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, சிலருக்கு புதிய கார் வாங்கும் யோகம் எல்லாம் ஏற்படும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரர்கள் ஓடிட்டே இருந்திருப்பீங்க. இப்ப இன்னும் வரக்கூடிய காலகட்டத்துல இன்னும் அதீதமா ஓட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கான வாய்ப்புகள் நெறைய வந்து வாய்ப்புகள் வரும். அந்த அமைப்புகள் வரும். அப்போ அந்த வாய்ப்பு வரும்போது, "காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ங்கிற" மாரி இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணும். அப்பதானே அதீதமான வெற்றிய நம்ம பெற முடியும். அதே மாதிரி மாணவர்கள் எல்லாம் படிப்பின் மீது அதீதமா கவனம் செலுத்தணும். இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் அத பார்த்துட்டு இருக்கவங்க, தயவு செஞ்சு உங்க பையன் கன்னி ராசியா, ஒரு பொண்ணு கன்னி ராசியா இருந்தா, ஃபோன் எல்லாம் குடுக்கவே குடுக்காதீங்க. ஏன்னா ராகு பகவான் 6ஆம் இடத்துக்கு வருவதால, அதீதமான போக இன்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்ப ஏற்படுத்துவார். படிப்புல கவனத்த சிதறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார். அதனால அந்த ஃபோன் எல்லாம் இப்போ +2 படிக்கிறவங்க, 10த் படிக்கிறவங்கலாம் ஃபோன் எல்லாம் வாங்கி வச்சிருங்க. அதே மாரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, பல நாட்களாக குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு, குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குரு பெயர்ச்சிக்கு பிறகு நடக்கும். அதேபோல அதீத கடன் பிரச்சனை, இது மாரி ஒரு ரொம்ப கடன்ல மாட்டிட்டு இருக்கேன். அவங்களுக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து சிறிது சிறிதாக நிவர்த்தியாகி, இந்த அடுத்த வருடம் முடிவுக்குள் ஒரு ஒரு கடனே தீர்ந்து போற மாரி ஒரு அமைப்பும் ஏற்படும். ஸோ கன்னி ராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு 2025ஆம் ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் என்று சொல்லி, இப்ப நான் சொல்லக்கூடியது ஒரு பொதுவான ஒரு பலன். உங்க வாழ்க்கையில வந்து திருமணம் நடக்கல, இல்ல குழந்தை பாக்கியம் இல்ல, என் பையனுக்கு கல்யாணம் ஆகல, என் பொண்ணுக்கு கல்யாணம் ரொம்ப நாளா ஆக மாட்டேன்து, இல்ல நாங்க வீடு வாங்கணும்னு முயற்சி பண்றோம், வீடே வாங்க முடியல, வீடு அமையல, வேலை கிடைக்கல, இல்ல அரசியல்ல எனக்கு உயர் பதவி கிடைக்கல, கலைத்துறையில எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு பதவி கிடைக்கல, இல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கல. இப்படி என்ன வேணா ஒரு விஷயங்கள் இருக்கலாம். நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னா, தேவகோட்டையில் உள்ள 1500 வருடம் பழமை வாய்ந்த ஸ்வர்ணகாளீஸ்வரர் கோயிலுக்கு சென்று ஒருமுறை தரிசனம் செய்யுங்கள். சிதிலம் அடைந்த சிவனை சிறப்பித்திருக்கிறோம். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அதற்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. சுமார் 22 வருடங்களுக்கு முன்பு எனது அப்பா வந்து எங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஒரு சொந்தமா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கெல்லாம் பெரிய வசதி வாய்ப்புகள் இல்ல. அப்போ ஒரு 22 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வாராகி உபாசகிய போய் எங்க அப்பா வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "உங்க ஊர் தேவகோட்டையிலிருந்து சுமார் ஒரு 10 கிலோமீட்டர்ல சிதிலமடைஞ்ச ஒரு சிவன் இருக்கு. சிவன் சிலை இருக்கு. அதை தேடி கண்டுபிடித்து, நீங்கள் அவருக்கு ஒரு கூரை அமைத்து குடுத்தால், உங்களுக்கு சகலவிதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த கோயிலை தேடி அவர் பல நாட்களாக அவர் அலைந்து
அதற்கு பிறகு அந்த கோயில் கண்டுபிடிக்கப்பட்டு முட்டக்குத்தி என்ற கிராமம், ராமேஸ்வரம் செல்லக்கூடிய வழியில முட்டக்குத்திங்கிற கிராமத்துல அந்த சிவன் வந்து சிதிலமடைஞ்சு போய் இருந்தது. அந்த சிவனுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒரு கூரை போல ஒரு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்து அதற்கு பூஜை செய்து வந்தோம். அதற்கு பிறகு நடந்த அதிசயம் பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன மாதிரியே நாங்க ஒரு பெரிய சொந்தமான ஒரு வீடை வாங்கினோம். பெரிய வீட வந்து வாங்குனோம். எதிர்பார்க்காத பெரிய வீட வாங்குனோம். அதற்கு பிறகு சென்ற ஆண்டு தான் அந்த கோயிலுக்கு, சுவர்ணகாளீஸ்வரர் கோயிலுக்கு அ கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஜூன் 25, 2023ல. ஏன் இத்தன வருஷம் அந்த கும்பாபிஷேகம் நடக்கலன்னா, சிவன் கோயில் கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாதுன்னு நெறைய பேருக்கு தெரியும். ஸோ, அதனால அவ்ளோ பெரிய போராட்டங்கள், அந்த போராட்டத்துக்கு பிறகு நெறைய பணம் செலவு. அதற்கு பிறகு சென்ற ஆண்டு அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு. அம்பாள் பேர் மங்களாம்பிகை. அந்த மண்ணை மிதித்தாலே சாமானியமா அந்த கோயிலுக்கு வந்து உங்க கர்மா அலோவ் பண்ணுச்சு, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, நீங்க வந்து அங்க போய் அந்த இடத்துல நீங்க கால மிதிச்சீங்கன்னாவே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயமாகுவீர்கள். வெற்றியை பெறுவீர்கள். அதனால இந்த தகவலை முடிந்தவரை, கூடுமானவரை உங்களுடைய அறிந்த வட்டங்கள், தெரிந்த வட்டர்களுக்கெல்லாம் நீங்க வந்து பகிருங்க. பகிர்வதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல சத்கர்மா வந்து சேரும். அதேபோல அது பெரிய கோயில், அது போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கோயிலுக்கான வளர்ச்சி பணிக்கு, சுவர்ணகாளீஸ்வரர் கோயில் வளர்ச்சி பணிக்கு நிதியளித்து உதவ நினைக்கும் நல்ல உள்ளங்கள், உங்களுடைய கொடுக்கப்பட்டிருக்கும் வங்கி கணக்கில் உங்களால் முடிந்த நிதியை அனுப்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து